டான் டன் டன் டான் 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 டான். ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பவர் பேங்கை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். எம்ஐ பவர் பேங்க் தாங்க. நிறைய நண்பர்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம சேனல்லேயே எம்ஐ பவர் பேங்க் நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து அந்த லோ பட்ஜெட்டில் கொஞ்சம், அதாவது லாங் டர்மாக யூஸ் பண்ணுற மாதிரி பேட்டரி பேக்கப் எல்லாமே நல்லா வர மாதிரி பண்ணுவாங்க. நம்ம சேனலில் எம்ஐ பவர் பேங்க் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். பட் ஸ்பெஷல் என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 20,000 mAh பவர் பேங்க். அதுவும் இப்போ லேட்டஸ்ட் மாடல் பவர் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டைப்பில் வர, சி டைப்பில் வராது. பட்டு இப்போ வர இந்த லேட்டஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப்லேயும் வரும், சி டைப்லேயும் வரும். அதனால எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளான ஒரு பவர் பேங்க் அப்படின்னு சொல்லலாம் இந்த 20,000 mAh பவர் பேங்க். வீடியோ ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்ச அப்புறம் இந்த பவர் பேங்கை நீங்கள் வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் என்னோட பேர் அர்ஜுன். நீங்களும் நம்ம தமிழ் சுரடெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன், ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. பாக்ஸோட ஃப்ரண்டில் எம்ஐ பவர் பேங்க் 3i 20,000 mAh அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ட்ரிபிள் போர்ட் அவுட்புட் உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, டுவல் போர்ட் இன்புட்டு, தென் 12 லேயர் ப்ரொடக்ஷனோட வருது. இந்தியாவில் மேக் பண்ண பவர் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸுக்குள்ளால யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசர் மேனுவல் கண்டிப்பாக தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு டேரெக்டாகவே நம்மளோட பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க ஒரு கவரில் போட்டு, அதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். தென் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோட கேபிள் கொடுத்துருக்காங்க, சி டைப்பு கேபிள் அப்படின்னு சொல்லலாம். அதே நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த பவர் பேங்கை நீங்களே பார்க்குறீங்க. ஃபுல்லி வந்து பிளாக்கு, அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது 20,000 mAh அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கும் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பார்க்குறீங்க. என்னுடைய கையில் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு, பல்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக சியோமியோட பவர் பேங்க் ஒரு 10,000 mAh வாங்கினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பவர் பேங்க் பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்குது. பட் இது பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லை, இதில் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லி வந்து பிளாக்காக இருக்குது. தென் வந்து 20,000 mAh அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து சென்டரில் எம்ஐ அப்படின்னு அவங்களோட லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. டாப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் பட்டன். அந்த பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப் ஆகிரும். 2 வாட்டி டபுள் டேப், அதாவது விட்டு விட்டு இந்த பட்டனை வந்து இப்படி விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லோ பவருக்கு கன்வெர்ட் ஆகிரும். ஸோ லோ பவரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி லோ பவரில் நீங்கள் சார்ஜ் பண்ணுற சின்ன சின்ன ஸ்மார்ட் டிவைசஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். திரும்ப அதை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஹை பவருக்கு சேஞ்ச் ஆகிரும். இது நார்மலாக இந்த சியோமியோட பவர் பேங்க்ல எல்லாமே இவங்க கொடுப்பாங்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 4 போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 அவுட்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 இன்புட்டு. சாரி அந்த இன்புட்டு போர்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அவுட்புட் போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கீழே வந்து 4 எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் 2 இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒன்று வந்து யூஎஸ்பி போர்ட்டு, ஒன்று வந்து சி டைப்பு போர்ட்டு. நம்ம அவுட்புட் போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட்டையும் நம்ம அவுட்புட் போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது பக்கத்துலேயே இருக்க சி டைப்பு போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சி டைப்பு போர்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சி டைப்பு டு உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுற கேபிள் இருக்காது. ஸோ அதனால் அதை நீங்கள் அப்படியே விட்டுருவீங்க. பட் மூணாவது ஒரு ஆள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட சி டைப் ஓடிஜி கேபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நார்மலாக உங்கள் கேபிள் அதில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 3 அவுட்புட் வருது வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இன்புட்டு 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக 3 அவுட்புட் வருது வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். தென் டோட்டலாக வந்து 2 இன்புட் வருது. உங்ககிட்ட சி டைப் கேபிள் இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்புட்டாக இதுக்கு இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை யூஎஸ்பி கேபிள் இருந்தால் கூட அந்த யூஎஸ்பி கேபிளை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் சார்ஜ் ஃபுல் சார்ஜ், இப்போ இந்த பவர் பேங்கில் எந்த சார்ஜுமே இல்லை, ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கூர்லேருந்து 8 மணிக்கூர். சம்டைம்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஒவ்வொரு அடாப்டரும் வந்து சேஞ்ச் ஆக பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் ஒரு 1 hour சேஞ்ச் ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் 9 மணிக்கூர் ஆகும் இந்த பவர் பேங்க் சார்ஜ் பண்ணுறதுக்கு. இந்த பவர் பேங்க் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவுட்புட் கண்டிப்பாக அந்த அளவுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் அட் அ டைமில் 2 மொபைல் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அவுட்புட் வராது. ஒரு மொபைல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 18 வாட்டில் சார்ஜ் ஏறும். இன்னொரு மொபைல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடில் சார்ஜ் ஏறாது. நீங்கள் ஒரே ஒரு மொபைல் மட்டும் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃபுல் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொபைல் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லலாம்.
பார்த்துடலாம். ஃபைனலாக அவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த பவர் பேங்கை நான் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன், ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய மொபைலுக்கு வந்து எத்தனை வாட்டி சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 20,000 mAh, பட் 20,000 mAh பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுக்காது. இந்த பவர் பேங்குன்னு இல்லை, எந்த பவர் பேங்காக இருந்தாலும் 20,000 mAh அவுட்புட் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக உங்களுக்கு பவர் லாஸ் அங்கே நடக்குது, அதனால் உங்களுக்கு அந்த அளவு அவுட்புட் வராது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 to 17,000 mAh பார்த்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு கரெக்டாக வருது. உங்களுடைய மொபைல் 4000 mAh அப்படின்னா நீங்கள் 4 வாட்டி தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே 5000 அப்படின்னா 3 வாட்டி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னும் ஒரு பாதி அளவுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. ஒரு 16,000 to 17,000 mAh உங்களுக்கு அவுட்புட் வருது. ஸோ இந்த பவர் பேங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பவர் பேங்க் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாளுன்னு லாங் ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்களுடைய மொபைலை பார்த்தீங்கன்னா 3 வாட்டி 4 வாட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நான் இன்னைக்கு போனால் நாளைக்கு போய் ரீச் ஆகிடுவேன். ஸோ அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா 10,000 mAh உங்களுக்கு இதிலே மாடலில் வருது, அந்த mAh வாங்கலாம். அதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி தான். பட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1499 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் ரேட் வந்து யாரெல்லாம் இறங்கலாம். அதே மாதிரி 10,000 mAhக்கும் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் 900 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரேட்டும் யாரெல்லாம் இறங்கலாம். ரெண்டோட பை லிங்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. பட் 10,000 mAh பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் ஸ்லிம்மாக அழகாக இருக்கும் ப்ளூ கலரில். நீங்கள் வாங்க போகிற பவர் பேங்க் ரொம்ப ஸ்லிம்மாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கணும். வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் அழகாக ஸ்டைலிஷாக இருக்கணும். ஃபீமேல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும், இல்லை மேல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 10,000 mAh வாங்கிக்கோங்க. பட் அதுக்கு உங்களுக்கு அவுட்புட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த 20,000 mAh பவர் பேங்கை வெளியே எடுத்துகிட்டு போகும்போதும் பார்க்க அந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக எதுவும் கலர்ஃபுல்லாக இருக்காது. பட் பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரனால உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பவர் பேங்க். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் அர்ஜுன். நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை பாய்.